உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு வீடு வாங்கறதுக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறீங்கன்னு வெச்சுக்குவோம். அந்த வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்புல வெள்ள தாறுமாறாயிரம், கரெக்டா? ஆமா. ஆனா திடீர்னு அந்த மெட்ரோ திட்டம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நியூஸ் வந்தா என்ன ஆகும்? அந்த வீட்டோட மதிப்பு திரும்ப அந்த செங்கல் சிமெண்ட் ரேட்டுக்கே வந்துடும்ல. ஆக்சுவலா மார்க்கெட்லயும் இதுதான் நடக்குது. ஒரு நியூஸ் அல்லது எதிர்பார்ப்பு விலையை ஏத்தோம், அது பொய்க்கும் போது ரியாலிட்டி ரொம்ப ஹிட் ஆகும். கரெக்ட். சோ இன்னைக்கு டாபிக் ரீசெண்டா ஐடிபிஐ பேங்க் ஷேர் பிரைஸ் ஏன் திடீர்னு 15% சரிஞ்சுது? நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிற ஒரு பேங்க் ஷேர் இப்படி விழறது எப்படி சாத்தியம்? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா நேயர்களே, எங்களோட அந்த முயற்சி என்கரேஜ் பண்ண தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா. அப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட். நாங்க இப்போ போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் அல்லது ரீஸ்ட்ரக்சரிங் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இந்த சர்வீஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோவோட ஒரு டீடைல் ரிப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ரைட். இப்போ டாபிக் வருவோம். ஐடிபிஐ பேங்க்ல அந்த மெட்ரோ ஸ்டேஷன் எதிர்பார்ப்புன்றது அந்த பிரைவேடைசேஷன் பிரீமியம் தான். எக்ஸாக்ட்லி. அதாவது பிரைவேடைஸ் பண்ண போறாங்கன்ற எதிர்பார்ப்பு. அதுக்கு இப்போ என்னாச்சு? அதாவது கவர்மெண்ட்டும் எல்ஐசியும் அவங்களோட 60.7% ஸ்டேக்க விக்கிறதா இருந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் சேல் டிலே ஆகலாம் இல்ல கேன்சல் ஆகலாம்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதான் அந்த ஃபால்க்கு மெயின் ரீசன். கேன்சலா? ஏன் யாரும் வாங்க வரலையா? இல்ல, ஃபேர்ஃபாக்ஸ் ஃபினான்ஷியல் அப்புறம் எமிரேட்ஸ் என்பிடி மாதிரி ஆளுங்க வாங்க வந்தாங்க. ஆனா அவங்க கேட்ட விலை கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண அந்த ரிசர்வ் பிரைஸை விட ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஓ, ரிசர்வ் பிரைஸ மீட் பண்ணலையா? அப்போ இன்வெஸ்டர்ஸ் இத்தனை நாளா கொடுத்துட்டு இருந்த அந்த பிரைவேடைசேஷன் பிரீமியமே இப்போ ரீப்ரைஸ் பண்றாங்க. ஆமா, அந்த சென்டிமெண்ட் உடைஞ்சிருச்சு. பிரைஸ் குறையிறது புரியுது, ஆனா ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. Q3ல நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 1935 crores இருக்கு. கிராஸ் என்பிஏ கூட 2.57% குறைஞ்சிருக்கு. உண்மைதான். அப்புறம் ஏன் இவ்ளோ பெரிய பேனிக்? அது என்னன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நெரேட்டிவ் மாறும்போது டெக்னிக்கல்ஸ் உடையும். இப்போ ஸ்டாக் அதோட 50 டே அப்புறம் 200 டே டிஎம்ஐக்கு கீழே போயிடுச்சு. ஓகே, சோ மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அதனால என்னாச்சுன்னா, ரீட்டைல் பையர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் ஆகி ஒரு கண்டினியூஸ் செல்லிங் நடக்குது. பேனிக் செல்லிங்னு சொல்லலாம். ரைட். சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா விற்க ஆரம்பிச்சிடும். ஆமா. இதுக்கு நடுவுல பேங்க் மேனேஜ்மெண்ட் கேட்டதுக்கு இது டிபாம் எடுக்க வேண்டிய முடிவுன்னு சொல்லிட்டு நோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நோ கமெண்ட் சொன்னா அந்த பயம் இன்னும் அதிகமாகும் இல்ல? கண்டிப்பா. அதனாலதான் இந்த அளவுக்கு சரிவு. சரி, அப்போ நேயர்கள் கவனிக்க வேண்டிய முக்கிய லெவல்ஸ் எவை? எவ்வளவு தூரம் இது கீழே போகும்? இப்போதைக்கு இமீடியட் சப்போர்ட் 72ல இருந்து 73.50 வரைக்கும் இருக்கு. இதுதான் ஆக்சுவலா 52 வீக் லோ. அப்ப அது ரொம்ப முக்கியமான சைக்கலாஜிக்கல் லெவல். ஆமா. ஒருவேளை இதை உடைச்சிடுச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் 64.50ல இருந்து 65 ரேஞ்சில இருக்கு. ஒருவேளை திரும்ப மேல ஏறணும்னா? அப்படி ஏறணும்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 1, அதாவது 82.50ல இருந்து 83 தாண்டணும். அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 2 92ல இருந்து 94 வரைக்கும் இருக்கு. புரியுது. சோ ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்த் மட்டுமே எப்போதுமே அதோட வீழ்ச்சியை தடுத்து நிறுத்திடாது. சென்டிமெண்ட் அப்புறம் டெக்னிக்கல்ஸோட இம்பாக்ட் எவ்வளவு பெருசுன்னு இன்னைக்கு பார்த்தோம். ஆமா. இந்த டைம்ல ஃபண்டமெண்டல்ஸ் ஹெல்ப் பண்ணுமான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு நல்ல லாபத்துல இருக்கிற பேங்கையே பிரைவேடைஸ் பண்ண இவ்ளோ கஷ்டம்னா ஃபியூச்சர்ல மத்த பிஎஸ்யூ கம்பெனிஸ்க்கு இது என்ன சிக்னல் கொடுக்குது? நீங்களே யோசிச்சு பாருங்க. நல்ல கேள்வி. அது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சரி. Tell me in the comments which stock should I analyze next. Thanks for watching this video. Please share your thoughts on this topic. Please consult a financial advisor. This content is for educational purpose only.